ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான 5 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, நம்ம எல்லார் வீட்லேயே இருக்கக்கூடிய நெல் பாலிஷ் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னா அது பார்த்திங்கன்னா கட்டிப்பட்டுடும். அதை நம்ம நெல்க்கு அப்ளை பண்ண முடியாது. அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெல் பாலிஷ் எவ்வளவா இருந்தாலும் சரி, அதை நம்ம இப்போது ஒரு சுடு தண்ணியில் போட போகிறோம். சுடு தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கிறலாம் கூடாது. வெதுவெதுப்பான தண்ணியை விட கொஞ்சம் சூடாக இருந்தால் போதும். அந்த தண்ணியில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருக்கணும். இந்த மாதிரி 10 நிமிஷம் வச்சுட்ட பிறகு நீங்கள் நெயில் பாலிஷை எடுத்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம். சூப்பராக புதுசு மாதிரியே உங்களோட நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா நல்ல லிக்விடாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய கோதுமை மாவாக இருக்கட்டும், இல்லாட்டி வேறு ஏதாச்சும் மாவாக இருக்கட்டும், அதோடு நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா வண்டு பூச்சிலாம் பிடிக்காமல் இருக்கும். இது கோதுமை மாவுன்ட்டு இல்லை, எந்த வகையான மாவாக இருந்தாலும் சரி. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு வேளை இதில் உப்பு சேர்க்க பிடிக்கலைன்னா, பிரிஞ்சி பிரியாணிக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய பிரியாணி இலையை ஒரு 2லேருந்து 3 அளவுக்கு மாவோட அளவு பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிரிஞ்சி பிரியாணி இலையை சேர்க்கும் போதும் கண்டிப்பாக வண்டும் பூச்சியும் எதுவுமே பிடிக்காமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, இந்த மாதிரி இட்லிக்கெல்லாம் மாவு அரைச்சி வைக்கும்போது மொத்தமாகவுமே வெளியில் வச்சு ஃபுல்லாக புளிக்க வச்சிடாமல் மறுநாளுக்கு தேவையான மாவை மட்டும் வெளியில் வச்சு புளிக்க வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய அரைச்ச மாவை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வெளியில் தேவையான அளவுக்கு மாவை எடுத்து வச்சு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மாவை எப்போவுமே ஃப்ரிட்ஜிலேயே வச்சிட்டிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் உங்களுக்கு மாவு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். கண்டிப்பாக 1 வாரம் வரைக்கும் மாவு புளிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, ஒரு சில சமயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கைகளில் போடக்கூடிய வளையல் ரொம்பவே டைட்டாக இருக்கும். அதை எப்படி ஈஸியாக கைக்குள்ளே மாட்டலாம் அப்படின்ற டிப் தான் இது. கொஞ்சம் கூட வலிக்காமலும் சோப்போ எண்ணெயும் பயன்படுத்தாமல் ஈஸியாக இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் கவரை பயன்படுத்தி நம்ம இதுக்கு மேலே நம்ம போட வேண்டிய வளையலை இந்த மாதிரி அழுத்தி விட்டால் போதும். ஈஸியாக உள்ளே நம்ம போட்டுடலாம். இது இந்த மாதிரி மெட்டல் வளையல்ன்ட்டு இல்லை, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் கண்ணாடி வளையலை கூட போடலாம். ரொம்பவே ஈஸியாக வலிக்காமல் நம்மளோட வளையல் போட்டுடலாம். அதே மாதிரி தான் குழந்தைகளுக்கெல்லாம் வளையல் போட்டு விட்டு ரொம்ப நாள் கழித்து நம்ம கழட்டும்போது கழட்ட முடியாமல் இருக்கும். அது அவங்களுக்கு வலியை ஏற்படுத்தும். அப்படி நம்ம கழட்டுறதுக்கும் இதே மாதிரி கவரை பயன்படுத்தி இந்த மாதிரி வளையலுக்குள்ளே கவரை விட்டு இந்த மாதிரி இழுத்தோன்னா போதும். வளையல் ஈஸியாக கழட்டிடலாம். வலிக்கவும் வலிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா இந்த சீசனுக்கு சீக்கிரமே நமுத்து போன மாதிரி ஆகிடும். அப்படி நமுத்து போன பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா சட்னி அரைக்கிறதுக்கும் நல்லா இருக்குது, வெறுமனே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. அதை எப்படி திரும்பவும் நல்லா மொறுன்னு ஃப்ரெஷ்ஷாக ஆக்கலான்னு பார்க்கலாம். இதை ஒரு பேனில் கொட்டி 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது கம்மியான குவான்டிட்டின்றதுனால நான் தாளிப்பு கரண்டியில் வறுத்து விட்டுக்கிறேன். இதுவே அதிகமான குவான்டிட்டியாக இருந்ததுன்னா ஒரு பேனில் 1 நிமிஷத்துக்கு நீங்கள் நல்லா வறுத்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு சூடு ஆறிட்ட பிறகு நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும். இனிமேல் பொட்டுக்கடலை இந்த மாதிரி நமுத்து போச்சுன்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.